எல்லோருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னே தெரியாமல் இருக்குங்க நண்பர்களே. போன வாரத்தில் மட்டுமே உச்சத்திலிருந்து 500 பாயிண்ட் நிஃப்டி இறங்கியிருக்கு. இன்னும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வார் ஸ்டாப் ஆகலை. இந்த ட்ரம்ப் அவரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. வாயை வச்சுக்கிட்டு நான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கெல்லாம் நான் வாரம் நிறுத்தினேன், என்னால் தான் நான் வாரம் நிறுத்தினேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஏன் இந்த மாதிரி நிறுத்துறது? போட்டு வச்ச பணமெல்லாம் மண்டை எண்ணிக்கை என்ன ஆகும்னே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் எஃப்ஐஎஸ்னுடைய ஆக்டிவிட்டி கடந்த 3 நாட்களாக எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்து தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் 4812 கோடி வித்து கேஷாக தான் வச்சுருக்காங்க. இதில் ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் எனக்கு லாபமே வரல, இப்போ தான் கொஞ்சம் மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே மறுபடியும் சரிவா ஆண்டவா அப்படின்ற மாதிரி இருக்காப்புல. இன்னொரு நண்பனுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனைங்க. அவர் 40 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் அக்கௌண்ட்டு பில் பண்ணியிருக்காரு. மார்க்கெட் நல்லா இருந்தப்ப கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா அவருக்கு லாபம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் லாபத்தை புக் பண்ணல. அப்புறம் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்டினுடைய சரிவில் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா நஷ்டமாயிருக்கு. 10 லட்சம் ரூபா. அதுக்கப்புறம் இப்போ தான் மார்க்கெட் திரும்பி ஏறுறதுனால நோ லாஸ் நோ கெயின் பக்கம் வந்திருக்கு. கரெக்டாக இந்த நேரமாக பார்த்து ஒரு சுனாமி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அவரும் பாவம் மனசு கஷ்டமாக இருக்காரு. இந்த மாதிரி அக்கௌண்ட்டினுடைய வேல்யூ பெருசாகும்போது நிறையா பேர் ஹெட்ஜிங் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அதாவது அமௌண்ட்டு பெருசாகிடுச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் பல ஸ்ட்ராட்டஜிகள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு இந்த 40 லட்ச ரூபா பில்டு பண்ணதில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க? சப்போஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா ஹெட்ஜிங் மாதிரி பண்ணுறதுக்கு என்ன யோசிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விதத்தில் போனீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக 10 லட்ச ரூபா நஷ்டமாகிற இடத்துல இதை குறைச்சி ஒரு 2-3க்குள்ளே நிறுத்துகிற மாதிரி, அல்லது 8க்கு மேலே போகும்போது இன்னொரு 10-15 இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, அல்லது வர்ற லாபத்தை செக்யூராக எடுத்து வச்சுக்கிற மாதிரிலாம் பல ஸ்ட்ராட்டஜிகள் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஏங்கிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா பெரிய பணம் சேர்த்துற வரைக்கும் தான் கஷ்டம், அதை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலான்னு வச்சிங்களேன். இன்னொரு நண்பர் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னா, ஐடியா ஷேர் வேற 80,000 குவான்டிட்டி நான் வாங்கி வச்சிருக்கேன், மார்க்கெட் வேற இறங்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல, பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த ஐடியா பங்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு தகவல் வந்தால் மட்டும்தான் ஏறுற வேலை அப்படின்னு பண்ணுறான். தகவல் எதுவுமே இல்லைன்னா அவன் பாட்டுக்கு தொப்புன்னு விழுந்துடுறான்னு வச்சிங்களேன். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் எந்த விதமான தகவலும் இல்லாத சமயத்துலேயும் மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்கிட்டு இருந்தது. இதுதான்டா சாக்கு, மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது, சந்தடி சாக்கில் நம்மளும் இறங்கிடுவோம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அழகாக ஒரு 20 ரூபா ரேஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட 6 ரூபா ரேஞ்சில் வந்து விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆகி பல பேர்த்துக்கு நோ லாஸ் நோ கெயின்லாம் வந்துடுச்சு. ஆனால் இந்த ஐடியா ஷேர் என்பது அப்படி நோ லாஸ் நோ கெயினில் வராமல் இது தொடர்ந்து இறங்கு முகமாகவே இறங்கி இப்போ இருக்கக்கூடிய விலை கூட 52 வீக் லோ அப்படின்ற அந்த 6 ரூபா விலையில் தான் ஆடிட்டு இருக்கான். இப்போ கூட ஒரு முறை 6 ரூபாயிலிருந்து 10 ரூபா வந்திருக்குன்னா அது என்ன பர்ஃபார்மன்ஸில் வந்ததா? கிடையாது. அப்பவும் பல்வேறு தகவல்கள் வந்தது. இவங்களுக்கு ஏதாவது கேபிட்டல் ரைஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஏதாவது ஒரு தகவல், யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களை தான் ஏறி வந்ததே ஒழிஞ்சு அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸ் சூப்பரு அப்படின்ற மாதிரிலாம் வரல. ஸோ இனி இவன் என்னை என்ன செய்ய போகிறானே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் பயத்தில் இருக்காரு. இங்கே தான் நான் ஒரு நண்பர்னுடைய வீரத்தை பாராட்டுற மாதிரி ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அதை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை இந்த விப்ரோ பங்கு மட்டும் தனியாக ஐடி துறையில் கழண்டுட்டு கீழே விழுந்துட்டான். என்ன காரணம் தெரில. டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் போன்ற கம்பெனிகள்லாம் விழுகிறதுக்கு முன்னாடியே இவன் மட்டும் தனியாக விப்ரோ ஷேர் என்பது மேலேருந்து பெரிய அளவில் கீழே விழுந்தது. அந்த சமயத்தில் ஒரு நண்பர் என்ன சொன்னார், இந்த பங்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 50% மேலே மைனஸ் பண்ணி விட்டான், இருந்தாலும் இவனை பார்த்து எனக்கு பயம் இல்லை, இது ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி, என்னைக்காவது ஒரு நாள் மேலே வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அவர் நினச்ச மாதிரியே ஒரு கட்டத்தில் 2023 இப்போ சமீபத்தை 2025 உச்சத்தில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பழைய ஹையை வந்துட்டு தான் அதுக்கப்புறம் இப்போ கீழே விழுந்திருக்கு. ஸோ குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய டைம் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் இதில் ஒரு முக்கியமான தகவல்.
வேலையே இல்லைன்னா கண்டிப்பாக வாழ்க்கை வீணாக தான் போகும். ஒரு நண்பர் சொல்கிறாரு, எனக்கு வேலையே இல்லை, என்கிட்ட பணமும் இல்லை, என் லைஃபே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்றாரு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பார் போல். அதாவது ஒரு கட்டத்தில் என்னாச்சு, 2020 இவர்கிட்ட பணம் நிறைய இருந்திருக்கு போல். ஆனால் அப்போ வந்து அவர்கிட்ட சரியான அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இல்லை போல். இப்போ 2023 எல்லாம் இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஆனால் பணம் இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கார்ல. இவருக்கு ஏதாவது வாழ்க்கையில் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் அமையறதுக்கு வாழ்த்துக்கள். எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், டக்குன்னு யாராவது கையில் காலில் குழுந்தாது ஏதாவது ஒரு வேலையை கொடுங்கடா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் வேலையை தேடி பிடிக்க வேண்டியதான். இப்போ நாட்டில் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. எங்கே போனாலும் வேலைக்கு ஆள் இருக்கா. இப்போ 2-3 மீட்டிங் போகிறோம், எங்கே போனாலும் ஏங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அட என்ட்ரி லெவல் ஜாபாக இருந்தால் கூட ஒரு 10 ரூபா 15,000 ரூபா அப்படின்ற மாதிரிலாம் சேலரி இப்போ இந்த 2025 தர்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்னை கைவிட்டுச்சுன்னா கூட நான் பேசாமல் துபாயில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஃபோன் அடித்து, ஐயா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடி அங்கேயாவது ஏதாவது போக முடியுமான்னு தான் பார்ப்பேன். இப்போ கூட ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்ப தொந்தரவாக இருக்குது, பேசாமல் துபாய்க்கே கிளம்பி போகலாமா, நான் துபாய் போகாமல் இருக்கணும்னா எனக்கு யாராவது வேலை கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லான் இருக்கேன். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி ஒரு பெரிய பணம் 40 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு பணத்தை சேர்த்துற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையிலேருந்து பணத்தை சேர்த்திட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. எதை தொட்டாலும் அதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது ரொம்ப அதிகமாகிடும். ஒரு நண்பர் சொல்கிறாரு, மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி தான் நம்ம எல்லாத்துக்குமே நல்ல அருமையான வாய்ப்பு. ஆனால் கையில் எங்கேங்க பணம் இருக்குது, ஆல்ரெடி இருக்கிற பணம் பூரா உச்சத்திலே லாக் ஆகிடுச்சேங்க, இனி கீழே விழுந்ததுன்னா கூட வாங்கறதுக்கு கையில் காசு இல்லையே, எல்லா பணமும் மேலேயே மாட்டிக்கிச்சுன்னா அப்போ இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா கையில் இப்போ இங்கே போயிட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பணம் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை முதல்லையே ஒரு 10 டைம்ஸ் ஆகவோ அல்லது 5 டைம்ஸ் ஆகவோ பிரித்து கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்கி விடணும். இந்த புல்தடிக்கு பயில்வானெல்லாம் நீங்கள் நம்பலாமா? வெறும் 500 பாயிண்ட் தான் நிஃப்டி இறங்கின மாதிரி இருக்கும். போர்ட்ஃபோலியோவில் பார்த்தா 5%லேருந்து 20% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தா மறுபடியும் கீழே 20%லேருந்து மேலே ஒரு 30-40% ஏறி வருவான். அப்படி ஏறி வந்த பர்சன்டேஜ் நிறைய பேர் இந்த தடவை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ஏகப்பட்ட பேர் கீழே வாங்கி மேலே லாபம் பார்த்துட்டாங்க. அப்படின்னா நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி நம்மகிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் போய் சாதிக்கணும்னா கையில் கேஷ் வண்டியாக இருக்கணும் ஏவரேஜ் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக லாஸ் அப்படின்றாரு. இவருடைய கருத்து தான் என்னுடைய கருத்தும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாவே அவ்வளோதான், அவங்க வந்து அதில் பாதாளத்தில் விழுகிற மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் திரும்பி நோ லாஸ் நோ கெயின் அல்லது கொஞ்சோண்டு லாபம் வரான்னு வச்சிங்களேன். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது மார்க்கெட், ஒரு நல்ல பங்கு எவ்வளவு தூரம் கீழே இறங்குறானோ அதுக்கப்புறம் திரும்பி மேலே வர்றான்னா அப்போ ஒவ்வொரு சப்போர்ட்லையும் நம்ம கிட்ட பலம் என்பது இருக்கணும். இல்லைன்னா அப்புறம் தலையில் துண்டை போட்டு அவன் கீழே இறங்குற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி வந்தான்னா அப்பவும் வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ போட்ட போனால் வந்துச்சுரா அப்படின்ற மாதிரி மனநிலைமைக்கு தான் பல பேர் எக்ஸிட் ஆவாங்க. நண்பர்களே, சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, வாங்க எங்கள் கடையில் 50% தள்ளுபடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளும் போய் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5000-10,000 பில் வந்திருக்கும். அது தள்ளுபடி இல்லாத கடையில் போய் எடுத்திருந்தா கூட அவ்வளோ பில் வந்திருக்காது. ஒரு நண்பர் தெரியாதனமாக ஒரு இடம் இன்ட்ராடே பண்ணியிருக்காரு. இன்ட்ராடேல உங்களுக்கு தெரியுமில்ல, புரோக்கர் வந்து உங்கள்கிட்ட 1 லட்சம் இருக்குதுன்னா அதை விட ஒரு 3 மடங்கோ 5 மடங்கோ அந்த ஸ்கிரிப்டுகளை பொறுத்து உங்களை அதிகமாக வாங்கிடுவாங்க. உங்கள்கிட்ட பணமே 1 லட்ச ரூபா தான் இருக்குது, ஆனால் நீ 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆசை தூண்டுவாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன நன்மைன்னா அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அதிகமான புரோக்கரேஜ் கிடைக்குமே அப்படின்ற ஒரு ஆசையினால தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த நண்பர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு இந்த 5 டைம்ஸ் அப்படின்ற லிமிட்டை யூஸ் பண்ணி கடைசியில் பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் லாபம் பண்ணிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அடிக்ட் ஆகிட்டார். டெய்லி காலையில் வந்துட்டு இதே தான் வேலை, இன்ட்ராடே பண்ணுறது. அதாவது இந்த இன்ட்ராடே பண்ணுறதுல பல பேர் பல விதமாக பார்த்துட்டு இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த டாடா மோட்டார் அப்படின்ற சில பங்கு இருக்குன்னு வச்சிங்களேன், ஏஞ்சல் ஒன் இது போன்ற பங்குகள்லாம் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு, ஓவர் வாலட்டிலிட்டி. ஸோ இது மாதிரி நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது ஒரு சைடு போயிட்டா ஒரு மாதிரி நல்லா இருப்பானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்குவாங்க. கரெக்டாக வருவாங்க, காலையில் 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்றது போட்டுவாங்க. கரெக்டாக 9:15 9:20 ஒரு முக்கியமான 4-5 பங்குகள் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு ஒரு லெவல் குறித்து வச்சுட்டு
அந்த லெவலுக்கு மேலே வந்துடுச்சுன்னா பிரேக் அவுட்டு, ப்ராபப்ளி அதுக்கு கீழே வர்ற மாதிரி இருந்தால் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டாக 9:15 அப்படின்ற சமயத்துக்கு 9:15 to 9:30 இங்கே பார்த்தீங்களா, அதே ஏஞ்சல் ஒன் கும்பா பாட்டு பாடியிருக்கான். அந்த 5 minutes கேண்டிலுக்கு மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் கீழே போகிற மாதிரி காமிச்சிட்டு பெருசாவெல்லாம் போகல. எந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனானோ அந்த இடத்துக்கே மறுபடியும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். இந்த மாதிரி இன்ட்ராடேல கான்சென்ட்ரேட் பண்ணி சில பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணி தான் இவர் அடிக்ட் ஆகிட்டார் இன்ட்ராடேக்கு. கடைசியில் பார்த்தா முதல்ல வந்த லாபம் 10,000 அப்படின்றதும் போய் கடைசியில் கையில் இருந்த பணம் 25,000 போயிடுச்சு. எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. இனிமேல் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆனால் ஒரு 40 நாள் இல்லைன்னா ஒரு 60 நாள் தான் ஆகட்டுமே, என்ன இப்போ கெட்டு போச்சு. பேங்க் எஃப்டி விட ஒரு 5% 10% கொஞ்சம் அதிகமாக கிடைச்சதுன்னா கூட எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இவருடைய மனநிலைமை நல்ல அருமையான மனநிலைமை தான். ஏன்னா எந்த ஒரு பங்குலையும் உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அது ஒரு 40-50 நாள் கழிச்சு தான் அந்த பழைய ஹையை போய் தொடுதா அல்லது கீழே போயிட்டு வருதா, இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஃபேவரான சினாரியோ. இன்னொரு கும்பா சினாரியோ ஒன்று இருக்குது, அவன் அப்படியே தொடர்ந்து கீழே போகிறது, அப்படி ஒரு சினாரியோ ஒன்று இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடியது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட். காலத்தை கடந்து வென்று விடலாம் அப்படின்ற மாதிரி நானெல்லாம் அன்னைக்கே விவரமாயிட்டேன். ஓ இவனுங்க எப்படி நம்ம பணத்தை பிடுங்கிடுவானுங்களோ அப்படின்ட்டு ட்ரேடிங் சைடெலாம் குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எஸ்ஐபிக்கு இது போட்டு விட்டா அது எப்படி 40-50 நாள் கழித்து தான் ரிசல்ட் தெரிய போகுது. அப்போ 40-50 நாள் கழித்து அதனுடைய எஸ்ஐபியினுடைய ரிசல்ட்டு இப்படி வந்தாலும் சந்தோஷம்தான், அல்லது இங்கிருந்து இப்படியே வந்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் ஒருத்தர் கெடுத்துடுறக்குன்னே 2 வேலை பண்ணுவாங்க. திடீர்னு இந்த இடத்துல பரவாயில்லையே நல்லா கீழே இறங்கிட்டான், ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பழைய லோ வந்துட்டான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அடுத்த நாளே திடீர்னு 5% 10% ஏற்றி விட்ருவான். கிடைக்கிறதே அந்த 5-10% தான். ஆனால் முதல் எஸ்ஐபிலேயே அவங்க இது மேலே தூக்கி விட்டான்னா அதுவும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லது இப்படியே கீழே போய்கிட்டே இருந்ததுனாலும் அதுவும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பட் எப்படி பார்த்தாலும் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்றது நம்மளுடைய நண்பர் சொல்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது அவருடைய கருத்து. இன்னும் விவரமாக இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க. அது என்னத்தீங்க எஸ்ஐபியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது, திடீர்னு மாறி நடந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது, ஒரே நாளில் லாபம் போயிடுச்சுனாக்கா அப்போ அந்த எஸ்ஐபியினுடைய பலனே இல்லாமல் போயிடுமே. மெதுவாக கீழே போயிட்டு மெதுவாக மேலே வந்தால் தானே நல்ல பலன். அதுக்கு பொதுவாக கையில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் இறக்கி வச்சுக்கிற மாதிரிலாம் சில பேர் உள்ளே இருப்பாங்க. அப்படி மொத்தமாக உள்ளே இறக்கிட்டு டிவிடெண்டுகள் ஏதாவது அது கொடுக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த பிபிசிஎல் அப்படின்ற பங்குனுடைய டிவிடெண்ட் ஈல்டு வந்து 6.72 அப்படின்றது இப்போதைக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் அவன் மேலே ஏறுனா எனக்கு என்ன, கீழே இறங்கினா எனக்கு என்ன, அதில் ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சோமா அதுலேருந்து டிவிடெண்ட் மட்டும் வந்ததா அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. யாருக்கு இவர் பால்மரு, எனக்கு இவரை பற்றி தெரியாதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது கிட்டத்தட்ட 59% அப்படின்றது அதில் ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வருமானம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக 40 கோடி 70 கோடி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பங்குனுடைய டிவிடெண்ட் ஈல்டுமே ஆல்மோஸ்ட் 4% அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, சில ட்ரஸ்ட்டுகள் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது, அவங்களுடைய சில டிவிடெண்ட் ஈல்டும் ஆல்மோஸ்ட் 10% 12% அதனுடைய ரேட்டை பொறுத்து இருக்குது. ஒரு முறை இவன் 140 ரூபாயிலிருந்து இவன் பாட்டுக்கு கீழே இறங்கிட்டான், ஆல்மோஸ்ட் 70 ரூபாய்க்கு போயிட்டான். ஆனால் அந்த சமயத்திலையும் இவன் கிட்டத்தட்ட டிவிடெண்ட் ஈல்டு டிவிடெண்டுங்கிறது கொடுத்துட்டு இருந்ததுனால அந்த லாஸ் என்பது கொஞ்சம் குறைச்சலாக தெரியுது. ஐஓசி அவனும் ஒன்று சாதாரண ஆளாக அவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பதும் தற்போது நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. சிபிசிஎல் அதே மாதிரி கோல் இந்தியா நிறுவனத்தில் இன்னொரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னா சமீபத்தில் பெரிய அளவில் மேலேருந்து கீழே விழுந்துட்டான். அதனால் இந்த இடத்துல வாங்குறவங்க அதிகமான காசு கொடுக்கணும், டிவிடெண்ட் ஈல்டு என்பது கம்மியாக வரும். அதே சமயம் யாராவது கீழே போயிருக்காங்க, கீழே என்ட்ரி ஆயிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் ஈல்டு இன்னுமே அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம். இன்னும் ஒரு பங்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 111 அப்படின்ற நம்பரில் இருக்கான் இந்த கனரா பேங்க் தற்போது. ஆனால் இது டிவிடெண்டுக்காக பல பேர் என்ட்ரு ஆகிருப்பாங்க 80 ரூபா ரேஞ்சில், திடீர்னு பார்த்தா 115 ரூபா. அவன் டிவிடெண்ட் ஒரு வருஷம் வச்சிருந்து வாங்கிறதுக்குள்ளேயே அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் எல்லாம் சில நேரங்களில் ஏறிடுது. இதெல்லாம் பியூர் அதிர்ஷ்டம் தான். பட் பெரும்பாலும் டிவிடெண்டுக்காக போகிறவங்க இந்த மாதிரியான பங்குகளை தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க.
ஒரு நண்பருக்கு ஒரே குஷி, என் போர்ட்ஃபோலியோல 50% நான் வித்துட்டேன். ஏன் தெரியுமா? எல்லாம் என் மூளை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 50% போர்ட்ஃபோலியோ வித்துட்டு இங்கே ஒரே வார் சண்டை, திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன ஆகுமோன்னு தெரியாமல் நம்மெல்லாம் பயப்பட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்கிட்ட 50% கேஷாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரே சிரிப்பு, ஆனந்தம். ஆமாம், நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு அடாடா கையில் கேஷ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இவருக்கு மார்க்கெட் கீழே விழுந்தால் இவர் ஒருத்தருக்கு தான் சந்தோஷம். அதனால் மார்க்கெட் திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் மேலே ஏறிச்சுனாக்கா மீதி எல்லாருக்குமே ஒரே சந்தோஷமாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.